He said not to talk in Tamil, but I actually know Tamil, so. So thank you for giving me this opportunity. I mean, to be a part of this really big movie, and director has been very supportive during the whole filming process, and so has Jeeva and Naren. They've both been. They'll give me some tips, or there's always fun that's happening. And Kay, I mean, you've done a great job. The anthem is going to be an anthem for sure. Yeah. And thank you for giving me again, yeah, UTV. I couldn't ask for a better debut in this industry. And I'd like to thank Satya sir also, because the cinematography in this movie is brilliant. So thanks to him, because these guys make me look good. So thanks for that. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி உங்களெல்லாம் சந்தித்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஏன்னா தமிழ் படம் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அஞ்சாவதுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. தம்பிக்கோட்டையும் வந்து சரியாக வரல. ஸோ ஏன் மீட் பண்ணலைன்னா, முடிவெடுத்தோம் அஞ்சாவதுக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் வரட்டும், அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் பண்ணுவோம். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நான் மீடியா ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அது வரைக்கும் நான் வந்து ஆக்சுவலி மீடியாக்கிட்ட இருந்தேன், கொஞ்சம் விலகிட்டு இருந்தேன். கரெக்டாக வெயிட் பண்ணும்போது தான் இந்த வாய்ப்பு கிடச்சிது. முகமூடி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்னை கொண்டு வந்ததே மிஷ்கின். திருப்பி ஒரு 5-7 இன்னொரு பெரிய பிரேக் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி கெரியர் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ட்ராக் போகும்போது திருப்பி மிஷ்கின் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு இந்த படம் மூலமாக எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என் வாழ்க்கையில் மிக முக்கியமான படம், முகமூடி. இந்த கேரக்டர் வந்து என் கேரக்டர் பேர் அங்குச்சாமி. ரொம்ப கொடூரமான வில்லன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுன்றது. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி 2-3 படங்களுக்கெல்லாம் வந்து வில்லன் கேரக்டர்ஸ்க்காக கூட பெரிய படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் அதெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பட் மிஷ்கின் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து அதான், மிஷ்கின் சொன்ன மாதிரி அவர் மேலே இருக்கிற பிலீஃப் இந்த படம் என்னை பண்ண வச்சுது. ஸோ அண்ட் நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், சித்திரம் பேசுறீங்கலாம் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. ஐ ஹோப் யூ வில் கிவ் இட். அண்ட் இந்த படம் மூலமாக ஐ கேன் சே தட் செல்வா சார் அண்ட் ஆக்டர் ஜீவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங்காக எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலி மிஷ்கின் கூட ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஸ்பெஷல் விஷயம், ஓரளவுக்கு 99% எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க. எல்லாருமே, அது எப்படின்னு தெரியல, அந்த அமைப்பு அப்படி தான். அவங்க தான் ஆக்சுவலி என்ட்ரு ஆகும் அவங்க செட்டில். ஸோ பியூட்டிஃபுல் டைம் வித் பியூட்டிஃபுல் பீப்புள் அண்ட் வித் த பியூட்டிஃபுல் க்ரூ. அண்ட் தேங்க்யூ யூடிவி. அண்ட் அபவுட் மிஷ்கின் பற்றி அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஹேவ் டு சே, ஹீ வில் பி கெட்டிங் இன்டர்நேஷ்னல். அது வந்து சித்திரம் பேசுறதுக்கு அப்புறமே ஐ யூஸ் டு டெல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுவேன், மிஷ்கின் வந்து த நேம் வில் கம், மிஷ்கின் இஸ் கோயிங் டு கம் அப் பிக் வே. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து நம்பிக்கை இல்லை. ஆனால் அஞ்சாவதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஆமாம் இஸ் ஓகே குட், பட் ஆஃப்டர் நவ் முகமூடி இஸ் கோயிங் டு பிளேஸ் ஹிம் தேர். இன்னும் வித்தின் ஃபியூ இயர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹீ இஸ் கோயிங் டு மேக் தமிழ் சினிமா பிக். ஹீ இஸ் கோயிங் டு மேக் இட் வெரி பிக். ஆஸ் ஐ மீன் தமிழ் சினிமா வெரி ப்ரவுட் ஆஃப் மிஷ்கின். ஸோ அதான் உங்கள் சப்போர்ட் வந்து வி ஆல் நீட் இட். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முகமூடிங்கிற ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு படமே எனக்கு ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி 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 குட் பிரேக். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஒரு பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு. மீன் ஸ்லோவாக தான் பிக்கப் ஆச்சு, பட் ஒரு பாட்டாக இருந்தாலும் இட் பிகேம் குவைட் பாப்புலர். அது இந்த படத்தில் அதுக்கு மேலே எனக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சாங், 3 சூப்பர் சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ வாயமுடி சுமாருடான்னு ஒரு பாட்டு வந்து ஆலாப் ராஜு பாடியிருக்காரு, அண்ட் கார்கி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இட்ஸ் அ வெரி வெரி யூத்ஃபுல்
அட் த சேம் டைம் ஒரு ஃபுட் டேப்பிங் மெலோடியஸ் சாங். அண்ட் இந்த சாங் அடுத்த சாங் வந்து மாயாவி வந்து இட்ஸ் அகெயின் அ மெலடி சாங், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஃபாஸ்ட் பேஸ் சாங். ஒரு அட்வென்ச்சர் மாண்டாஜஸ் மாதிரி நாங்கள் கம்போஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி லாட் ஆஃப் ஒரு வி கேவ் த சாங் ஒரு ஃபாஸ்ட் டெம்போ பிகாஸ் ஐ திங்க் த டைரக்டர் வாஸ் பிளானிங் டு சூப்பர் இம்போஸ் இட் ஆன் ஒரு அட்வென்ச்சர் சீக்வன்சஸ் மாதிரிலாம். அண்ட் மூணாவது இருக்கிற பாட்டு திஸ் இஸ் த பார் சாங், குடி வாழ்த்துன்னு சீரியலில் தமிழில் டைட்டில் இருக்கிற பாட்டு. இந்த பாட்டு வந்து மிஷ்கின் சாரே எழுதி பாடியிருக்காரு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த சாங்க்கு நடுவில் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் வயலின் சோலோ ஒன்று வருது. ஸோ அது வந்து கல்யாண் சார் வயலினிஸ்ட். அவர் இஸ் அ வெரி சீனியர் மியூசிஷியன். இஸ் பீன் பிளேயிங் ஃபார் அரௌண்ட் 40 years. ஸோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த திடீர்னு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த லைன் என்னென்னா போதை இல்லாத சந்தோஷமா ராஜா இல்லாத சங்கீதமா அப்படின்னு. ஸோ அந்த லைனுக்கு திடீர்னு நாங்கள் சாங் எல்லாம் ஸ்ட்ரிங் செக்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு வி தாட் ஓகே அந்த இடத்துல ஒரு வை டோன்ட் வி இன்க்ளூட் ஒரு ராஜா சாரோட ஒரு ஓல்டு மெலடி சாங். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தென் அன்னக்கிளி பாட்டோட ஒரு மெலடி இட் ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு அமைஞ்சுது. அந்த 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 இடத்துக்கு இட் பிகேம் அப்ராப்ரியேட். ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாரு அவர். பட் வி யூஸ் திஸ் ஒன் அண்ட் இட் டர்ன்ட் அவுட் டு பி வெரி it gelled with the song completely. அண்ட் அந்த சாங்க்கே ஒரு கம்ப்ளீட்லி நியூ ஃப்ளேவர் கொடுத்தது அந்த தட் ஹோல் பீஸ் ஆஃப் சோலோ. அண்ட் அதான் அந்த சாங்கோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஐ திங்க் இட் வில் பி குவைட் சக்ஸஸ்ஃபுல். எல்லாரோட மனசில் ஈஸியாக பதிகிற மாதிரி ஒரு டியூன். அண்ட் ஸோ யா, தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ.